பர்ஃபெக்ட் ஃபேமிலி எபிசோட் 7ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் கொடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிராமாவோட பேர் போட்டா காப்பிரைட் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாம சில பேருக்கு யூடியூப் நோட்டிபிகேஷன் போகாது. வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் லிங்க் கொடுத்த அடுத்த செகண்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அதுக்காக தான். ஓகே, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அதை பார்த்த சன்ஹாய் அதிர்ச்சியாக, அப்பா சன்ஹாய் எதுக்கு வருத்தப்படாத, அப்பா சீக்கிரம் வந்துருவேன்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்ததா போலீஸ் ஸ்டேஷனை காமிக்க சீனியருக்கு யாரோ லைட்டரை கிஃப்டா அனுப்பியிருக்கிறாங்க. யார் அனுப்புனாங்கன்னு தெரியல. சீனியர் அதை பார்த்துட்டே இருக்கும்போது சீஃப் வந்து சீனியர் பண்ண வேலைக்கு பாராட்டுறாரு. சீக்கிரமா போயிட்டு அப்பா கிட்ட கன்ஃபெஷன் வாங்க சொல்றாரு. அதுக்கு சீனியர் ஏதோ ஒரு விஷயம் சரியில்லைன்னு சொல்றாரு. அதுக்கு சீஃப் இருக்கட்டும், டிஎன்ஏ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அது சூயானதுதான். அதை கேட்ட சீனியர் உண்மையாவா, இவ்வளவு சீக்கிரம் எப்படி வாங்குனீங்கன்னு கேட்க, நான் தான் அவசரப்படுத்தி சீக்கிரமா வாங்கினேன். நம்ம கிட்ட இப்போ டிஎன்ஏ எவிடன்ஸ் இருக்குது. எலியும் பொறியில மாட்டிக்கிச்சு. பிரஸ் மீடியாவை நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு எப்படியாவது அவர்கிட்ட இருந்து கன்ஃபெஷனை வாங்கிட்டு வந்துரு சொல்லிட்டு அவரு போயிட, அடுத்ததா சீனியர் ஜூனியருக்கு போன் பண்ணி என்னாச்சு, அவனை ஃபாலோ பண்றியா, நான் உன்னதான் நம்பி இருக்கிறேன், அவனை விட்டுறாத, வேலைய பக்காவா முடின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. போன் பேசி முடிச்சிட்டு அப்பாவை விசாரிக்கிறதுக்காக போறாரு. இன்னொரு பக்கம் சன்ஹாய காமிக்க அவ பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறா. ஹாஸ்பிட்டல்ல இருக்கப்போ கேங்குக்கு போன் பண்ணி உதவி கேட்க, என்னாச்சு சன்ஹாயின்னு அவரு கேட்க, அம்மாவும் அப்பாவும் வினோதமா நடந்துக்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அப்பா காருக்குள்ள சூயானோட பொருள் இருந்துச்சு, பிளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்றா. அதை நினைச்சு பார்த்தவ மனசுக்குள்ளவே என் அப்பா அப்படி பண்ணிருக்க மாட்டாரு, வாய்ப்பே இல்லன்னு நினைக்கிறா. அப்போ அம்மா கதவை தட்ட இவ கதவை திறக்கவே இல்ல. அப்போ அம்மா, அப்பா நல்லா இருக்காருமா, நீ எதுக்கும் வருத்தப்படாத, கண்டிப்பா இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நான் அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு போறாங்க. வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்க, கொடையை எடுத்துக்கிட்டு அம்மாவும் கிளம்பிடுறாங்க. அடுத்துதான் சூயானா காமிக்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஜியு அவளுக்காக ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனார் இல்லையா, அதை கேக்குறா. ஜியு என்ன சொல்லிருக்காருன்னா, நான் தான் ஜியு, அத நீ தானே பண்ண சூயான், எந்த சந்துல இருந்து சன்ஹாய தள்ளி விட்டியோ அந்த சந்துல நாளைக்கு 2 மணிக்கு என்ன மீட் பண்ணு, நான் சொன்ன நேரத்துக்கு நீ வரலன்னா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன். ஜியு சொன்ன மாதிரியே ஷார்ப்பா 2 மணிக்கு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆனா அவளை காணோம், அவளுக்காக காத்துட்டு இருக்காரு. அப்போ சூயான் சந்தோட இன்னொரு பக்கத்துல இருந்து வர, கையில ஆயுதம் வேற இருக்குது. அப்போ ஜியு திரும்பி பார்க்க டக்குன்னு ஒளிஞ்சுக்கிறா. அப்போ ஜூனியர் வந்து அவர் தோல்ல கைய போட ஜியு பயந்துறான். பயந்தே போயிட்டேன், எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேட்க, உனக்காக தான் வந்தேன், வா போகலான்னு ஜியுவை கூப்பிட்டுட்டு போக, நான் வரல, நான் ஒருத்தரை மீட் பண்ணணும்னு அவன் சொல்ல, ஆனா ஜூனியர் கேக்குறதா இல்ல, அவரை வலுக்கட்டாயமா ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போய் காஃபி தான் வாங்கி கொடுக்கறாரு. அப்போ ஜியு எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்கன்னு கேட்க, சூயான் போனுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனல்ல, நீங்க கண்காணிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, போலீஸ குறைச்சி எடை போடாத, நீ அனுப்புன மெசேஜுக்கு என்ன அர்த்தம், அன்னைக்கு ராத்திரி அவளை பாத்தியா, சன்ஹாய தள்ளி விட்டது அவதான் ஏன் நினைக்கிற, ஏன்னா நான் அன்னைக்கு அவளை பார்த்தேன், சன்ஹாய தள்ளி விட்டுட்டு அந்த சந்துக்குள்ள போனதை பார்த்தேன். அதுக்கு ஜூனியர், அப்படியா, நீ அன்னைக்கு பார்த்தது சூயான்னா அப்ப சன்ஹாய தள்ளி விட்டதும் அவதான்னு சொல்றியான்னு கேட்க, இல்ல அவ பண்ணத பாக்கலனா அப்புறம் அவளையே சந்தேகப்படுற. ஜியு பதில் சொல்ல முடியாம காரணம் தேடிட்டு இருக்க. அதை பார்த்த ஜூனியர், கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும்ல, ஏன்னா சூயானுக்கும் சன்ஹாய்க்கும் நடுவுல ஏதோ சரியில்லை, எனக்கு என்னவோ நீ சூயானதான் பாத்தியான்னு சந்தேகமா இருக்கு. ஜியுக்கு ஒன்னும் புரியல, என்னன்னு கேட்க, சூயானோட ரத்தம் கிடைச்சிருக்கு, நாங்க இப்ப குற்றவாளிய விசாரிச்சுட்டு இருக்கோம், சீக்கிரமாவே அவ பாடியையும் கண்டுபிடிச்சிருவோம். அதை கேட்ட ஜியுக்கு ஒன்னும் புரியல. அவர்கிட்ட பேசி முடிச்சிட்டு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்ப மனசுக்குள்ளவே சூயான் இறந்து போயிட்டானா அன்னைக்கு கார்ல ஏறி போனது யாரு, அப்போ நான் யார பார்த்தேன், அடுத்ததா அந்த சந்து கிட்ட போய் நிக்க, அவன் எதிர்பார்க்காத சமயத்துல சூயான் வந்து ஜியுவை எப்படி அட்டாக் பண்ணாலும் அதே மாதிரி பண்றா. அடுத்த செகண்ட் ஜியு மயங்கி கீழே விழுந்துடுறான். மக்கள் அதை பார்த்து சத்தம் போட ஜூனியர் இன்னொரு பக்கம் போய்கிட்டு இருக்காரு. சத்தத்தை கேட்டு அங்க ஓடி வந்தா கீழே ஜியு மயங்கி கிடக்குறான். உடனே ஜியு கிட்ட யார் இத பண்ணதுன்னு கேக்குறாரு. இன்னொரு பக்கம் ஸ்டேஷனை காமிக்க, அப்போ சீனியர் அப்பா கிட்ட, உங்க கார்ல இருந்து எங்களுக்கு ரத்தம் கிடைச்சது, அதை டெஸ்ட் பண்ணதுல அது சூயானோட ரத்தம்னு தெரிஞ்சது. அப்பா எந்த ரியாக்டும் பண்ணாம அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரை கண்ணாடி வழியா பார்த்த சீஃப், இது என்ன ஆட்டிடியூட், அதுக்கு இன்னொரு ஆபீசர், அவரு ஒரு ப்ராசிக்யூட்டர் ஆச்சே, ஆனா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குது, நமக்கு இன்னும் டிஎன்ஏ ரிசல்ட் வரலையான்னு சீஃப் கேட்க, டிஎன்ஏ டெஸ்டுக்கு உண்டான சட்டம் மாறிடுச்சு, நமக்கு எப்படி அந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கிடைச்சதுன்னு கேக்குறாங்க, அவளோட சம்மதம் இல்லனா இத கணக்குல எடுத்துக்க முடியாது, அவதான் காணாம போயிட்டாலே, அப்புறம் அவகிட்ட இருந்து எப்படி பர்மிஷன் வாங்குறது, அவ வீட்டுல கிடைச்ச ஹேர் சாம்பிள்ஸோட டிஎன்ஏவும் இதுவும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா போதும், ஆட்டம் முடிஞ்சிரும், எனக்கும் அது தெரியும், ஆனா புது சட்டத்தினால நம்மளால அதை பண்ண முடியாது, அப்புறம் எதுக்காக அவரை இவ்வளவு சீக்கிரம் அரெஸ்ட் பண்ண, அதுக்கு அந்த ஆபீசர், நீங்க தானே அவரை அரெஸ்ட் பண்ண சொன்னீங்க, திரும்ப இங்க சீனியரை காமிக்க, உங்க காரோட டேஷ் கேமராவுடைய மெமரி கார்டு புதுசா இருக்கு, அதுல இருந்தே நீங்க தான் இதை பண்ணிருக்கீங்கன்னு கிளியரா தெரியுது, எங்க கிட்ட அதுக்கு எவிடன்ஸ் கூட இருக்குது, நீங்களும் சுத்தமாகறதுக்கு நேரம் வந்துருச்சு, எதை பத்தி பேசுறீங்கன்னு அப்ப
அப்பா கேட்க சூயான் எங்க இருக்கிறா? அதுக்கு அப்பா என் கார் காணாம போயிடுச்சுன்னு சொல்ல, வாடகைக்கு எடுத்தீங்களே அந்த பிளாக் வேனையா சொல்றீங்கன்னு சீனியர் கேட்க, இல்ல நான் என் காரை பத்தி பேசிட்டு இருக்கேன். 2 வண்டிங்க அடுத்தடுத்து காணாம போயிடுச்சுன்னு சொல்றீங்க, நான் அதை நம்புவேன்னு நினைக்கிறீங்களா? அதான் உண்மை. அப்புறம் ஏன் நீங்க வாடகைக்கு எடுத்த வேன் நதியில இருந்து கிடைச்சது? காணாம போனதுனால அதை பத்தி எனக்கு தெரியாது. என்னைக்கு உங்க கார் காணாம போச்சு, எக்ஸாக்டா என்னைக்கு காணாம போச்சுன்னு ஞாபகம் இல்ல. அநேகமா யாங்ஹோ வீட்ல விபத்து நடந்துச்சு இல்லையா, அதுக்கு அப்புறம் தான் நினைக்கிறேன். அதை கேட்ட உடனே சீனியர் மனசுக்குள்ளவே சூயான் காணாம போயிட்டான்னு சந்தேகப்பட்ட நாள் அது. அப்படி நினைச்சவர், விட்னஸ் இல்லன்னா ஏதாவது ப்ரூஃப் வச்சிருக்கீங்களா? உங்க பேர்ல வாடகைக்கு எடுத்த வேன் காணாம போன விஷயத்த பத்தி நீங்க ரிப்போர்ட் பண்ணவே இல்ல. அன்னைக்கு அந்த வேனை யாரோ விட்டுட்டு ஓடி போனதா போலீஸ்க்கு போன் வந்துச்சுன்னு சொன்னாங்க. போன் பண்ணவர் ஒரு இடத்து பேரை சொல்லி அங்கிருந்து போன் பண்ணதா சொல்லி இருக்கிறாரு. அதை கேட்ட சீஃப் உடனே பக்கத்துல இருந்த ஆபீசர் கிட்ட உடனே அந்த ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி விசாரிக்க சொல்றாரு. அப்போ அப்பா சொல்றாரு, அதுக்கப்புறம் தான் நான் அந்த வேனை போய் பிடிச்சேன். அப்போ சீனியருக்கு ஜூனியர் கால் பண்ண, ஆனா சீனியர் காலை கட் பண்ணி விட்டுறாரு. வேன் கிடைச்சதுக்கு அப்புறம் டேஷ் கேமராவை செக் பண்ண, ஆனா அதுவும் காணாம போயிருந்தது. திருடன் எடுத்துட்டு போயிட்டான் போல இருக்கு. வேன்லயும் எந்த பிரச்சனையும் இல்ல, அதனாலதான் நான் ரிப்போர்ட் பண்ணல. வாடகைக்கு எடுத்த வேன் ஒருவேளை அது காணாம போகாம நீங்களே யார்கிட்டயா கொடுத்திருந்தா யார்கிட்ட கொடுத்தீங்கன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? அதை கேட்ட அப்பா சிரிச்சுட்டு, டிடெக்டிவ் உங்களுக்கு பொறுமையே இல்ல, உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? அவ இறந்ததுக்கு நான் தான் காரணம்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு ப்ரூஃப் இருக்கா? அடுத்ததா சன்ஹாய காமிக்க, அப்போ கண்ணாடி நொறுங்குற சத்தம் கேக்குது. யாரோ வேணும்னே கல்ல வீசி இருக்கிறாங்க. சத்தத்தை கேட்ட அவ ரூம்ல இருந்து வெளியே வந்து பாக்குறா. மறுபடியும் அப்பாவை காமிக்க, சூயான் இறந்து போயிட்டதா நினைச்சு விசாரிக்கலையா? என் கார்ல இருந்த ரத்தத்தை வச்சு விசாரிக்கிறீங்களா? இல்ல பாடியும் இருந்துச்சா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா சொன்ன அவரு சீஃப் நிக்கிற இடத்தை பார்த்து ஆக்சிடென்ட் உருவாக்கி அதுல இருந்து எவிடன்ஸ் எடுக்கிறது இல்லீகல். கிளியர் எவிடன்ஸ் இல்லாம என் குடும்பத்து முன்னாடி என் கையில விலங்கு போட்டு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. உங்களால இதெல்லாம் சமாளிக்க முடியுமான்னு கேட்க சீனியரால பதில் சொல்ல முடியல. அந்த விஷயம் சீஃபுக்கும் புரிஞ்சிருது. அடுத்ததா வீட்டை காமிக்க, ஹால்ல இருக்க கண்ணாடி நொறுங்கி கிடக்குது, கூடவே ஒரு கல்லும் கிடக்குது. சன்ஹாய் அதை பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ இன்னொரு கண்ணாடி நொறுங்குற சத்தம் கேட்க உடனே சன்ஹாய் போய் பாக்குறா. அவ ரூம்ல இருந்த கண்ணாடி தான் நொறுங்கி இருக்குது. உடனே அங்கிருந்து ஓடுறா. வழியில நொறுங்குன கண்ணாடி துண்டெல்லாம் செதறி கிடக்க தெரியாம காலை வச்சிடுறா. ஒரு கண்ணாடி துண்டு அவ பாதத்தை பதம் பாத்துற அப்படியே கீழே விழுந்துடுறா. திரும்பி பார்த்தா அங்க சூயா நின்னுட்டு இருக்கா. உடனே எழுந்திருச்சு ஓடுறா. மறுபடியும் ஸ்டேஷனை காமிக்க, அப்போ ஒருத்தர் சீனியர் கிட்ட வந்து ஜூனியர் அர்ஜென்ட்டா கால் பண்ண சொன்னார்னு சொல்லிட்டு போறாரு. சீனியரும் வெளியே போயிட்டு ஜூனியருக்கு கால் பண்ணி என்ன விஷயம்னு கேட்க, ஜூனியர் ஜியோவை ஆம்புலன்ஸ்ல ஏத்திக்கிட்டே நடந்த விவரத்தை சொல்ல, அதை கேட்டு சீனியர் அதிர்ச்சி ஆகுறாரு. அதே சமயத்துல அம்மா ஸ்டேஷனுக்கு வராங்க. அதே சமயம் ஜூனியர் ஜியோக்கு காயம் பட்டதுக்கு காரணம் சூயான்னு சொல்ல, அதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. திரும்ப இங்க சன்ஹாய காமிக்க, சன்ஹாய் வீட்டுல இருந்து வெளியே வந்துடுறா. ஓட முடியாம கீழே விழுந்துற பின்னாடியே வந்த சூயான் சன்ஹாய் எங்க போறன்னு கேட்க, அவ குரலை கேட்டு அதிர்ச்சியான சன்ஹாய் சூயான் நீயான்னு கேட்க, இன்னொரு பக்கம் ஜூனியர் சூயான் இன்னும் உயிரோட தான் இருக்கிறான்னு சொல்ல, அதுக்கு சீனியர் அவன் வேற ஏதாவது சொன்னானான்னு கேட்க, அது ஆபத்தானதுன்னு சொன்னான். சீனியருக்கு ஒன்னும் புரியல. அப்படின்னா என்னன்னு கேட்க, எனக்கும் தெரியலன்னு ஜூனியர் சொல்றாரு. சீனியர் போனை கட் பண்ண உடனே அம்மா அப்பாக்கு அலிபியா சாட்சி சொல்ல வந்திருக்கன்னு சொல்றாங்க. திரும்பங்க சன்ஹாய காமிக்க, சன்ஹாய் சூயான் கையில இருக்க ஆயுதத்தை பார்த்து பயந்து பின்னோக்கி போக, அதை பார்த்து அவ, சன்ஹாய் எதுக்காக என்னை விட்டு ஓடுற? அவ பார்வை அவ கை மேல இருக்க பொருள் மேல இருக்குன்னு கவனிச்சவ, ஓ இத பார்த்து பயப்படுறியா? வர வழியில ஜியூவை பார்த்தேன், கவலைப்படாத, உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் சொன்னவ கையில இருந்ததை தூக்கி போட்டுட்டு அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டேன், மழை நிக்கிற வரைக்கும் இங்கேதான் இருப்பேன்னு சொல்ல, நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? நாம உள்ள போய் பேசலாமா சொன்னவ ஓரமா இருந்த ஷவலை கையில எடுத்துக்கிறா. உன்கிட்ட நான் நிறைய விஷயம் சொல்லணும். அதுக்கு சன்ஹாய் ஜியோவை ஏற்கனவே பார்த்தேன்னு சொன்னியே, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்க, இப்ப அவனை பத்தி பேசுறதுக்கு நேரம் இல்ல சொன்னவ சன்ஹாயோடைய ஷர்ட்டை பிடிச்சு, நான் தான் உள்ள போய் பேசலான்னு சொன்னேன்ல, ஏண்டி நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு ஷவலாலே ஒண்ணு குடுக்குறா. இன்னொரு பக்கம் சீனியர் ஜியோவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு இருக்காரு. போறப்போ யாருக்கோ போன் பண்ணி சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறம் அவ எங்க போயிருக்கான்னு ட்ராக் பண்ண சொல்றாரு. திரும்ப எங்க வீட்டை காமிக்க, சன்ஹாய தரன்னு இழுத்துட்டு போயிருப்பா போல இருக்கு. இழுத்துட்டு போன தடம் தெரியுது. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே சன்ஹாய் ரூமுக்கு போனா அவள ஒரு சேர்ல உட்கார வச்சு கட்டி போட்டிருக்கா. சன்ஹாய் இன்னும் மயக்கத்துலதான் இருக்கா. சன்ஹாய் கண்முழிச்சு பார்க்க, சூயான் ஒரு கேன் நிறைய எரிபொருளையும் தீப்பெட்டியும் எடுத்துட்டு வரா. தீப்பெட்டிய பெட் மேல வச்சுட்டு, இது என்னன்னு உனக்கு தெரியுதா? இதை ரெடி பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், நீ என் வலிய உணர்றதுக்கு நேரம் வந்துருச்சு சொன்னவ கேன்ல இருந்தத ரூம் முழுக்க ஊத்துறா. அவ பண்றத பார்த்து சன்ஹாய் பயந்து போய் உட்கார்ந்து இருக்க. நியூஸ்ல யாங்ஹோ வீட்டுல தின்னராலதான் விபத்து ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. அடுத்ததான் சின்னதா ஒரு பாட்டில் எடுக்கிறா. அதனாலதான் உனக்காக அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன், அத ஓமல ஊத்துட்டுமான்னு கேக்குறா. சன்ஹாய் வேணான்னு தலையாட்ட அத பெட் மேல வச்சுட்டு சன்ஹாய் வாயில இருந்த துணியை விலக்கி விட்டுட்டு, யாங்ஹோடைய இறப்புக்கு நீதான் காரணம்னு போலீஸ்ல சரணடையறன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த, ஆனா
உன்னால அது முடியல, எனக்கு புரியுது. நீ பயந்துட்டல்ல, இல்லனா எவிடன்ஸ் அழிக்கிறதுக்காக நீயே கூட யாங்கோ வீட்ல விபத்தை உருவாக்கி இருக்கலாம். ஆனா என்ன எதுக்காக அழிக்கலான்னு பார்த்த சொல்லு. நான் ஏன் அப்படி பண்ண போறேன் சூயான்? நான் என்னைக்கும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். அப்பாவி மாதிரி நடிக்காதடி. என்ன பேசுற? உனக்கு என்ன ஆச்சு? கடுப்பான சூயான் அப்பாவி மாதிரி மறுபடியும் நடிக்கிறியான்னு கத்துறா. இன்னொரு பக்கம் ஸ்டேஷனை காமிக்க அப்பாவை விட்டுடுறாங்க. அம்மாவும் அப்பாவும் வெளியே வராங்க. அப்ப அம்மா நம்ம வீட்டுக்கு போகலாமா? இல்ல. அதுக்குள்ள அப்பா சன்ஹாய் வீட்டுல தனியாவா இருக்கான்னு கேட்க அம்மா ஆமான்னு சொல்றாங்க. அப்ப நம்ம வீட்டுக்கு போகலான்னு அப்பா சொல்ல அப்ப சீஃப் ஓடி வந்து அப்பா கிட்ட நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க டிடெக்டிவ காணுமே, அவரு எங்கன்னு அப்பா கேட்க அவரை நேரடியா அவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொல்றேன். அவரு எங்க போயிருக்காருன்னு அப்பா கேட்க அதுவா சூயான் கேஸ் விஷயமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. ஜியூன்னு ஒரு பையனுக்கு காயம் பட்டதா எங்களுக்கு போன் வந்துச்சு. அதை கேட்டு அம்மாவும் அப்பாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஜியூவான்னு கேட்க சீஃபும் ஆமான்னு சொல்றாரு. உடனே ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் சூயான காமிக்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. அழுது முடிச்சிட்டு இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம், நீதான் என் வாழ்க்கைய பாழாக்குன, எனக்கு இந்த மாதிரி பண்றதுக்கு உன்னால எப்படி முடிஞ்சது? யாங்கோ இறந்தது கூட உன்னாலதான். அதுக்கு சன்ஹாய் இந்த மாதிரி பண்ணாத, வா ரெண்டு பேரும் வெளியே போய் பேசலான்னு சொல்ல அதுக்கு அவ வெளியே போய் பேசணுமா? நான் எப்ப கேள்வி கேட்டாலும் பொய் மட்டும் தான் சொல்லுவியா? சன்ஹாயும் அவளை சமாதானப்படுத்தலான்னு பாக்குறா. அமைதியாரு, நம்ம பேசலாம். யாங்கோ இறந்ததுக்கு அப்புறம் உனக்கு என்ன ஆச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அவ யாங்கோ இறந்ததுக்கு நான் தான் காரணம். இப்போ உன்கிட்ட பேசுறதுனால என்ன ஆக போகுது? இன்னும் அப்செட் ஆகும். நீ சொல்ற எக்ஸ்கியூஸ் எல்லாம் நான் கேட்க விரும்பல. அப்ப சன்ஹாய் யாங்கோ அப்போ உயிரோட தான் இருந்தான்னு சொல்ல அதை கேட்டு அதிர்ச்சியான சூயான் என்ன சொல்றன்னு கேட்க என் அம்மா செக் பண்ணாங்க. அன்னைக்கு ராத்திரி அவன் வீட்டுக்கு என் அம்மா போனாங்க. அவங்க போனப்போ அவன் உயிரோட இருந்திருக்கான். அதை கேட்ட சூயான் அப்போ அந்த சம்பவத்தை உங்க அம்மா தான் பண்ணாங்களா? நடந்த விஷயத்த நீ உன் அம்மா கிட்ட சொன்ன உடனே அவங்க அங்க போய் எவிடன்ஸ் அழிக்கிறதுக்காக விபத்தை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எங்க அம்மா அதை பண்ணல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நான் அவனுடைய பல்ஸ செக் பண்ணேன். அப்போ அவனுக்கு சுத்தமா பல்ஸ் இல்ல. அப்போ என் அம்மா பொய் சொல்றாங்கன்னு சொல்றியா? உடனே சூயான் சன்ஹாய கீழே தள்ளி விட்டுட்டு உன் நடிப்பை நிறுத்து, அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்படி பண்ண சொல்லி நீ தானே உன் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்ன. என்னையும் ஏதோ பண்ண பார்த்தல சொன்னவ அவ கோட் பாக்கெட்ல இருந்து அந்த வாத்து கீச்சைன் எடுத்து காமிக்கிறா. அதை பார்த்த உடனே சன்ஹாய் அது அப்பா கார்ல இருந்து தானே கிடைச்சது, அதை நினைச்சு பாக்குறா. அப்ப சூயான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க இது கிடைச்சது, நீதான் குற்றவாளின்னு இப்பவாது ஒத்துக்கோ. யாங்கோ மட்டும் இல்ல, அவன் பேரண்ட்ஸோட இறப்புக்கும் நீதான் காரணம். அத நீ உன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிருக்கிற. உன் பேரண்ட்ஸ் ஆட்களை ஏற்பாடு பண்ணி அதை மறைச்சிருக்கிறாங்க. நீங்க எல்லாம் ரொம்ப பயங்கரமான ஆட்கள். அது உண்மை கிடையாதுன்னு சன்ஹாய் சொல்ல எது உண்மை கிடையாது? உனக்கு என்ன பிடிக்காது, அதே மாதிரிதான் எனக்கும் உன்னை பிடிக்காது. எப்பவும் நான் உன்னை வெறுத்துக்கிட்டு தான் இருந்தேன். அதே சமயம் கேங் வீட்டுக்கு வராரு. கேங் கூட இன்னொருத்தர் வந்திருக்காரு. அப்போ அவரு நானும் உன் கூட வரட்டுமான்னு கேட்க வேண்டாம், நீ இங்கே இரு, நான் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு காலிங் பெல் அடிக்க உள்ள இருந்து எந்த சத்தமும் வரல. அதனால கேட்ல இருக்க சந்து வழியா உள்ள பாக்குறாரு. உள்ளதான் கண்ணாடி எல்லாம் செதறி போய் கிடக்குது இல்லையா? அதனால உடனே காம்பவுண்ட் வாழை எகிரி குதிச்சு உள்ள போறாரு. ஃப்ரண்ட்ல இருக்க கண்ணாடிய பாத்துட்டு அப்படியே வீட்டை சுத்தி பின்பக்கமா போறாரு. அங்க சூயான் சன்ஹாய பிடிச்சு வச்சிருக்கிறத பாத்துறாரு. அவளும் இவரை பாத்துட்டு சார்னு கூப்பிட சூயானும் அவரை பாத்துறா. மக்களே பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அடுத்ததா ஹாஸ்பிட்டல்ல காமிக்க ஹாஸ்பிட்டலுக்கு அம்மாவும் அப்பாவும் போறாங்க. ஜியோ பாத்துட்டு பக்கத்துல இருக்க சீனியர் கிட்ட எப்படி இருக்கான்னு கேட்க சீரியஸா இருக்கிறதா சொல்றாரு. அப்ப அம்மா சன்ஹாய்க்கு போன் பண்றதுக்காக கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. அப்ப அப்பா சூயான் உயிரோட தானே இருக்கான்னு கேட்க அதுக்கு சீனியர் மன்னிச்சிருங்க, அவ இன்னும் உயிரோட தான் இருக்கிறா. ஜியு அவனோட இந்த நிலைமைக்கு அவதான் காரணம்னு சொல்லி இருக்கிறான். போன் பண்ண அம்மா அப்பா கிட்ட வந்துட்டு சன்ஹாய் போன் எடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்ல அவங்க சொன்னதை கேட்ட உடனே சீனியருக்கு ஜூனியர் கடைசியா சொன்னார் இல்லையா அது ஆபத்துன்னு, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. உடனே அந்த வார்த்தைய இவங்க கிட்ட சொல்ல அப்பாக்கும் அம்மாக்கும் ஒன்னும் புரியல. என்ன அதுன்னு கேட்க ஜியு கடைசியா ஜூனியர் கிட்ட இததான் சொன்னார்னு சொல்ல அப்புறம் என்ன அடுத்த செகண்ட் 3 பேரும் வீட்டுக்கு ஓடுறாங்க. கார்ல போறப்போ அம்மா சன்ஹாய்க்கு விடாம ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சீனியர் ஜூனியருக்கு போன் பண்ணி சன்ஹாய் வீட்டுக்கு போக சொல்றாரு. அவ போன் எடுக்காத நினைச்சு அம்மா ரொம்ப கவலைப்பட்டு இருக்க. அப்பா அம்மா கையை பிடிச்சு கவலைப்படாத, அவளுக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்றாரு. அப்போ சீனியர் கவலைப்படாதீங்க, ஜூனியர் பக்கத்துல தான் இருக்கிறாரு, நாம போறதுக்குள்ள அவரு அங்க போயிடுவாரு. அதே சமயம் வீட்டை காமிக்க வீடு கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. வீட்டுக்கு வெளியே ஜூனியர் மயங்கி கிடக்குறாரு. இன்னொரு பக்கம் கேங் கார்ல சன்ஹாய் இருக்கிறா. அவளை எங்கேயோ கூட்டிட்டு போறாரு. ஆனா சன்ஹாய் மயக்கத்துல இருக்கா. இப்பதான் 3 பேரும் வீட்டுக்கு போறாங்க. இவங்க வரதுக்கு முன்னாடியே ஃபயர் ஸ்டேஷன்ல இருந்து ஆட்கள் வந்து நெருப்பு அணைக்க பாத்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அம்மாவும் அப்பாவும் சன்ஹாய் பேரை சொல்லி கதறிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இப்பதான் ஜூனியரை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. அவரை பார்த்து சீனியர் கதறிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அப்பா சன்ஹாய காப்பாத்துறதுக்காக வீட்டுக்குள்ள போகலான்னு பாக்குறாரு. ஆனா அவரை போக விடாம 2 பேரும் தடுத்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணி அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்க அதை கேட்ட சூயான் யாரது உன் பேரண்ட்ஸ் வந்துட்டாங்களான்னு கேட்க தெரியலன்னு சொல்றா. அப்ப கேங் வீட்டை சுத்திக்கிட்டு பின்பக்கமா வர காலடி சத்தத்தை கேட்ட சூயான் சத்தம் போடக்கூடாதுன்னு சன்ஹாய் கிட்ட சொல்ல அடுத்ததா அங்க கேங் வர
அவரை சூயானும் சன்ஹாயும் பாத்துறாங்க. அப்ப கேங் என்னாச்சு சூயான், என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டுக்கிட்டே கிட்ட நெருங்க. கிட்ட வராதன்னு கத்துறா. கண்ணாடி கிட்ட வந்து அவரு உள்ள பாத்துட்டு என்ன ஊத்தி வச்சிருக்க, நீ ஏதோ ஆபத்தான விஷயத்த பண்ணிருக்கிற. அப்ப சூயான் நகராத, நகந்தினா இவளை ஏதாவது பண்ணுவேன்னு சொல்ல வந்தவன் அவளை காப்பாத்துவான்னு பார்த்தாக்க சந்தோஷம் சொன்னவன் சிகரெட்டை பத்த வைக்கிறான். அதை பார்த்த சூயான் என்ன பண்றன்னு கேட்க இப்பதான் சன்ஹாய்க்கு அவன் எப்படிப்பட்டவன்னு புரியுது. அவன் பண்றத பார்த்து அதிர்ச்சி ஆகுறா. சூயான் அதை தூக்கி போடுன்னு கத்த, ஏன் சிகரெட்டை கீழே போட்டுருவன்னு பயப்படுறியா? இதனால இந்த இடத்துல விபத்து ஏற்பட்டா கூட என்ன யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. இவ்வளவு எரிபொருளை வாங்கிக்கிட்டு இங்க வந்திருக்கனா கண்டிப்பா ஏதாவது ஒரு சிசிடிவி கேமராவில பதிவாயிருக்கும். ஒழுங்கா தூக்கி போட்டுரு, சன்ஹா இறந்து போகணுமான்னு கேட்க அவ சொன்னதை கேட்டு கேங் சிரிக்கிறாரு. அவர் சிரிக்கிறத பார்த்து ரெண்டு பேரும் அதிர்ச்சியாக அவங்க நினைச்ச மாதிரியே கேங் கையில இருந்த சிகரெட்டை சுண்டி விடுறாரு. சிகரெட் தரையில பட்ட அடுத்த செகண்ட் நெருப்பு ரூம் முழுக்க பரவுது. அந்த ஆளு ரொம்ப கூலா அதை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சூயான் சன்ஹாய கட்டியிருந்த கயிறெல்லாம் அவிழ்த்து விட்டுட்டு சன்ஹாய கூட்டிட்டு வீட்டுக்கு வெளியே போயிடுறா. அதை பார்த்து சிரிக்கிறாரு. வெளியே போன ரெண்டு பேரும் கீழே விழுந்து இரும்பிட்டு இருக்க அப்போ அங்க போன கேங் சூயான் கையில இருந்த ஆயுதத்தை எடுத்து, நீ எவ்வளவு கோவத்துல இருக்கன்றத பத்திலாம் கவலை கிடையாது, ஆனா இந்த சம்பவத்துக்கு நீ தான் பொறுப்பு சொன்ன அவரு சூயான அந்த வீட்டுக்குள்ள போக சொல்றாரு. அப்ப சன்ஹாய், சார் உண்மையாவே நீங்க ஒரு டிடெக்டிவான்னு கேட்க, மன்னிச்சிரு சன்ஹாய், இது என்னோட நோக்கம் கிடையாது, இந்த வேலையை முடிச்சிட்டு அப்புறம் நாம பேசலாம் சொல்லிட்டு சூயான வீட்டுக்குள்ள போக சொல்றாரு. உன் பாய் ஃப்ரெண்ட் இறப்புக்கு நீ தான் காரணம், அந்த தப்பு பண்ணதும் இல்லாம உன் ஃப்ரெண்டு விட்னஸ் எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்க, நீ வச்ச நெருப்புல நீயே விழுந்துடு. அவர் அவகிட்ட பேசிட்டே இருக்கும்போது சன்ஹாய் ஓடி வந்து அவர் கையை பிடிச்சிட்டு சுயான் இங்க இருந்து ஓடி போயிடுன்னு சொல்ல அவரு சன்ஹாய ஒரே செகண்ட்ல தூக்கி வீசிடுறாரு. விழுந்த வேகத்துல அவ மயங்கி போயிடுறா. அடுத்ததா சூயான வீட்டுக்குள்ள போக சொல்ல அப்போ ஜூனியர் அங்க வந்துடுறாரு. ஜூனியர் கேங்க பார்த்து கையில இருக்க பொருளை போட்டுட்டு கைய தூக்குன்னு சொல்ல அவரும் ஜூனியர் சொன்னதை பண்ணிட்டு, நீ எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர, நானும் போலீஸ் தான், அவதான் அதை வச்சு மிரட்டிட்டு இருந்தா, நான் அவளை தடுத்தேன். அதை கேட்ட சூயான் அவரு பொய் சொல்றாருன்னு சொல்ல இந்த பொண்ணுதான் சூயான்னு கேங் சொல்ல பேரை கேட்ட ஜூனியருக்கு அதிர்ச்சி. நீ நம்பலன்னா என் ஐடி கார்டை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பாக்கெட்டுக்குள்ள கைய விட பாக்கெட்ல இருந்து கையெடுத்துட்டு ஒழுங்கா கைய தூக்குன்னு சொல்ல கேங்கும் கைய தூக்கிட்டு, நீ ஏன் பாரு, நான் குற்றவாளிய அரெஸ்ட் பண்ணிருக்கேன், அவளாலதான் விக்டிம் இப்போ மயக்கத்துல இருக்கா. இன்னொரு பக்கம் சூயான் இல்லன்னு சொல்லிட்டு இருக்க அப்ப கேங், சீக்கிரமா போ, நெருப்பு பரவிட்டு இருக்கு, நான் ஏற்கனவே ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் பண்ணிட்டேன், சீக்கிரமா வந்து விக்டிம தூக்கிட்டு போறதுக்கு உதவி பண்ணு. அவன் பேச்ச நம்பி ஜூனியர் சன்ஹாய்க்கு உதவி பண்ண போக கேங் கீழே கடந்த ஆயுதத்தை எடுத்து ஜூனியரை காயப்படுத்திடுறாரு. அடுத்ததா கேங் ஜூனியர் பாக்கெட்ல இருந்த பிஸ்டல் எடுத்துக்க அதே சமயம் சூயான் அங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்க அதை பார்த்த கேங், உன்னோட பொருளை நீயே எடுத்துக்கிட்டு போன்னு சொல்ல சூயானும் வந்து அதை வாங்கிக்கிறா. அப்ப கேங், போலீஸ்காரனோட இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம், புரிஞ்சுதா, நீ தான் இத பண்ண. அவரு சொன்னதை கேட்டு சூயான் பயப்பட அப்போ ஸ்கிரீன் பிளாக் அவுட் ஆக ஃபயர் ஆகிற சத்தம் மட்டும் கேக்குது. அப்படியே கட் பண்ணி சின்ன பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஜியோ ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போறாரு. வீட்டுல அம்மாவும் அப்பாவும் கடுமையா உழைச்சிட்டு இருக்காங்க. அம்மா அப்பாவை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறாரு. அடுத்தது அம்மா சமைச்சு எடுத்துட்டு வர ஜியும் அவனுடைய சிப்ளிங்ஸும் சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க. ஜியுக்கு 2 தங்கச்சி 2 தம்பி போல இருக்கு. சாப்பிட்டு முடிச்சிட்டு ஜியு தம்பி தங்கச்சியோட மினியேச்சர் வீடு வச்சு விளையாடுறாரு. அப்ப ஜியு மனசுக்குள்ளவே என் கனவு நனவாகிறதுக்காக போராடுவேன், அப்பதான் இப்ப இருக்க மாதிரியே என் குடும்பம் எப்பவும் சந்தோஷமா இருக்கும்னு சொல்ல அதோட தான் இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.